வணக்கம். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவினுடைய போரானது இன்றைய நாள் 10வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு நாட்களும் அமெரிக்காவினுடைய பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது ஒரு தீர்வு சொல்வார், போர் நிறுத்தத்துக்கான ஒரு சாத்தியக்கூட்டுக்கு வருவார், ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார், பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு செல்லுகின்ற பொழுது அது நடைபெறாது, காலம் தாமதித்து விட்டு என்றபடியும் சொல்லி இருந்தார். அதன் பிற்பாடு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தேர் ஈரான் சரணடைவதை தவிர வேறொரு வழிகளும் இல்லை என்று சொல்லி. அப்ப அமெரிக்காவினுடைய பக்கம் பலம் இருக்கிறதை போன்று நாம் அமெரிக்கா என்ன செய்யும், ஈரான் அடிபணிந்துதான் போகும், ஈரான் என்ன செய்ய போகிறது, போர் நிறுத்தம் வருமா இல்லையான்னு சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள்ல நாங்கள் அதையே அவதானித்து கொண்டிருந்த நேரம் இருக்கின்ற பொழுது திடீரென்று ஈரான் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் தொடரும் வரை ஈரான் போரை நிறுத்தாது என்ற விடயத்தை அறிவித்திருக்கிறது. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்ற விடயத்தை ஈரான் அதிரடியாக தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலேயே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவ தாக்குதல்கள் தொடரும் வரை போர் நிறுத்தம் குறித்து விவாதிக்க இடமில்லை என்று ஈரான் அறிவித்திருந்தது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இதனை ஊடக சந்திப்புல இந்த விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஈரான் போரை தொடங்கவில்லை என்றும் மோதல் தொடங்கிய போது அது பேச்சுவார்த்தைகள்ல இருந்தது என்ற விடயமும் இங்கு சுட்டி காட்டப்பட்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் சார்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது இன்று 11வது நாளாக ஆக்கிரமிப்பை மேற்கொண்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றது. நாங்கள் இந்த போரை ஆரம்பிக்கவில்லை என்று விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இராணுவ ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையை எதிரிக்கு எதிரான பாதுகாப்பு மற்றும் நசுக்கும் பதிலடியை தவிர வேறு எதையும் பற்றி நாங்கள் பேசுவதற்கு இடமே இல்லை என்ற விடயத்தை இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஈரானின் குழு கவனமும் தற்போது நாட்டின் பாதுகாப்புல இருக்கிறது. ஈரான முழு கவனம் இப்ப நாட்டினுடைய பாதுகாப்புல இருக்கிறது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்கும் விரோதமான வகையில கருதக்கூடாது என்ற விடயம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி ஆயுத படைகளினுடைய பொது ஊழியர்கள் ஈரானுக்குள்ள இருந்தோ அல்லாட்டி பொது இராணுவ படைகளாலேயோ அத்தகைய ஏவுகணைகள் நடத்தப்படவில்லை என்று சொல்லி வெளிப்படையாகவும் அதிகாரபூர்வமாகவும் அறிவித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் சவுதியில இருந்து உடனே வெளியேறுங்கள், அது அமெரிக்காவினுடைய அவசர கட்டாயமாக இங்கு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. சவுதியில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று தனது தூதரக அதிகாரிகளுக்கு அமெரிக்கா அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீதும் அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் மற்றும் இராணுவ நிலைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈரான் போர் ஆரம்பமானதுல இருந்து கட்டாய வெளியேற்ற அறிவிப்பு வெளியானது இதுவே முதல் முறை என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில சவுதி அரேபியாவில இருந்து தங்கள் அமெரிக்க ஊழியர்களையும் தூதரக அதிகாரிகளையும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாதுகாப்பு காரணங்கள் தொடர்பாக நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரியாதில் உள்ள தூதரகம் அதாவது முக்கிய பணியாளர்களுடன் செல்லப்படுகின்றது என்ற விடயமும் தற்காலிகமாக இந்த நடவடிக்கைகள் சார்ந்து தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயமும் இங்கு பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி ஈரானின் வான்வெளி தாக்குதல்களால் மீண்டும் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய இந்த போர் தாக்கங்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இதையும் தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகள்ல பொருளாதார நெருக்கடி வரும் என்ற ஒரு கருத்து என்பது எப்பொழுதுமே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருப்பினும் ஈரான் இந்த போர் முற்றுப்பெறுவதற்கான சாத்தியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அமெரிக்கா இவர்களாக தாங்களாக ஈரான் சரணடைந்தாலே ஒழிய மற்றும்படி இந்த போர் நிறுத்தத்துக்கான சாத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நாங்கள் இரண்டையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சர்வதேச நாடுகள் உற்று நோக்கலை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முடிவினை அவர்கள் எட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.